ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி வித் மீ பாபு. இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு சில லேப்டாப்போட இஷ்யூக்குனால வீடியோனால கண்டிப்பாக போட முடியல. இனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணுற வீடியோ போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு டெய்லி வீடியோ போட்டுருந்தோம், இப்போ வந்து வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DJI OSMO Mobile 3. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிம்பிள். அந்த கிம்பிள் பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அந்த கிம்பிள் பற்றி ஷார்ட்டாக முடிக்காமல் கொஞ்சம் ப்ரீஃபாக நல்லா எக்ஸ்பிளைனாக முடிச்சுட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்துட்டேன், அதனால் இந்த இதில் வந்து அன்பாக்சிங் மட்டும் ஸ்டார்டிங்கில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டாக நீங்கள் அந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிள், ஸ்டாண்டு. கேபிளை பற்றி அப்புறம் பார்ப்போம். அந்த கிம்பிளோட மொத்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி மெட்டீரியல் நல்லாவே இருக்குது. ஃபைபரில் பில்டு பண்ணியிருக்காங்க. நல்லா பிளாஸ்டிக் பில்டிங்காக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. அதனால் அது வந்து ஒரு ஒர்த்தபுளான ப்ராடக்ட்டு. நார்மலாக நீங்கள் வந்து 10,000 வாங்கணும். 10,000 என்னோட ஒர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 + 10,000 2 மாடல் இருந்துச்சு. காம்போக்காண்டி 2,000 கூட அந்த ஸ்டாண்டு அதுக்காண்டிலாம் ஸ்டாண்டு கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னே சொல்லலாம். மற்றபடி நான் ஸ்டாண்டு தனியாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 1,500 நல்ல ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பவுச் கொடுத்துருக்காங்க. அது யூசர் மேனுவல், புக்லெட்ஸ் அதெல்லாம் தேவைப்படாது. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக கொடுத்துருக்க ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேபிள். டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. நல்லதாக போச்சு. டைப் சி தான் இப்போதைக்கு நல்லது. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் மொபைல் வாங்குற எல்லாமே டைப் சி தான் வச்சுருப்பாங்க. அதனால் டைப் சி கொடுத்துருக்கனால கொஞ்சம் நல்ல விஷயம். நீங்கள் மொபைலுக்கு சார்ஜ் போடுற கேபிளே எதுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸுக்கு வரோம். இதை தூக்கி போட்டுருவோம். இதையும் தூக்கி போட்டுருவோம். இந்த பாக்ஸில் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நல்லா இருக்குது, சாலிடாக இருக்குது. உள்ளக்க என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மரிக்கு தெரில, ரைட்டு. உள்ளே ஓப்பன் பண்ண அப்படின்னா இதில் கிம்பிள் எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த பவுச்சும் அந்த 10,000 சேர்ந்து வந்த காம்போ பேக்கு கொடுமை உள்ளதாக இருக்குது. சரி, அதை அப்புறம் பார்ப்போம். சரி, இதோட சேர்த்து உங்களுக்கு வர்றது இந்த ஸ்டிக்கர்ஸும் இது தேவையில்லை. இது ஸ்டிக்கர் எதுக்கு அப்படின்னா, மொபைல் ஹோல்டர் பண்ணுறப்ப வந்து, அதாவது மொபைல் ஹோல்ட் பண்ணுறப்ப உங்களை அந்த இது வர்றதுக்காண்டி, அதாவது அந்த மொபைல் கிரிப்புக்காண்டி, மொபைலோட சைல்டு டேமேஜ் பண்ணக்கூடாது. நானும் எதுவும் டேமேஜ் பண்ணலை, அதனால நீங்கள் தேவைப்படாது. நாங்கள் யூஸ் பண்ணல, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது கிம்பிள் பக்கம் போயிடுவோம். கிம்பிள் பக்கம் போகும்போது காம்பாக்டாக கை கடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கணும்ல, கரெக்டாக தான் இருக்குது. கை கடக்கமாக இருக்குது. நீங்கள் வரப்போ இந்த செக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் வந்து இது ஃபோல்டபுள். நீங்கள் வாட்டுக்கு டப்புன்னு ஆடிடக்கூடாது. இது கரெக்டாக இந்த இடத்துல இப்படி பிடிச்சி இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இங்கே பிடிச்சிக்கிறணும். மொபைல் ஹோல்ட் பண்ணுறப்ப இங்கே பிடிக்கிறதோட இங்கேக்குள்ளே பிடிச்சிட்டு மொபைல் ஹோல்ட் பண்ணணும். இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் வாட்டுக்கு இப்படி தலை ஆனால் இந்த பக்கத்தில் லூஸில் விட்டு ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மோட்ரு தான் இருக்கும். இது 3 ஆக்சஸ் கிம்பிள்னால உங்களுக்கு மோட்டர் அடிபட்டுச்சு அப்படின்னா வேஸ்ட்டு. இது ப்ராடக்ட்டே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் என்னங்கிற பார்த்து அதை பண்ணணும். அப்படியே இருந்தால் இந்த ஃபோன் எடுத்து மாட்டிடுறேன். நெக்ஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு கவரோட மாட்ட வேணாம். மேக்ஸிமம் கவர் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் உண்டு. அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன அப்படின்னா பாக்ஸில் இருக்கும். DJI மீமோ அப்படின்னு போட்டிருக்கு. மீமோ அப்படின்னா ஓஸ்மோன்னு போடலாமே, ஏன் தெரில. சரி, இது அக்கா பையன் பேர், இது அண்ணன் பையன் பேர், ரைட்டு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மொபைல் கவரை கழட்டிட்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, அப்படியே ஸ்க்ரீனை கடை போட்டு விட்றேன். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். என்கிட்ட DJI வந்து 3 தான். இதுலேயே நீங்கள் எப்படியே செட் பண்ணணும், எப்படி ஆல்ட்ரு பண்ணணும், எல்லா பக்கவாட்டிலலாம் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் கொடுத்தா இதோட கிம்பிள், ஆஸ்மோ பாக்கெட், ஆக்ஷன் கேமரா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் அது தேவைப்படாது. அடுத்தாச்சும் புதுசாக வீடியோக்கு இந்த ப்ளஸில் கொடுத்துட்டு இருக்கிற வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் ப்ரொஃபைல் செட் பண்ணலாம். நான் செட் பண்ணவே இல்லை. மேக்ஸிமம் உள்ளே பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே புக்குமா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வந்துடும். எல்லா ப்ராடக்ட்டும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்குது, அதாவது ஆக்ஷன் கேமரா இருக்கா, கிம்பிள் இருக்கா, அல்லாட்டி சப்போஸ் இந்த ட்ரோன் வச்சுக்கிங்களா, எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிரும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கிம்பிள் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் கேமரா பாக்கெட் கேட்டிருக்கு. ட்ரோன் வந்து வரல. ட்ரோனுக்கு வந்து வேறு அப்ளிகேஷனு, அது இந்த கேட்டகரியில் வராது. ஆக்ஷன் கேமரா கொடுத்தீங்க அப்படின்னா இதில் எப்படி ஆக்ஷன் கேமராவில் இந்த மாதிரி கிம்பிளை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்ன செட்டப் பண்ணணும், எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி ஸ்டடி மோட் கிளிக் பண்ணணும், எல்லாமே இதில் இருக்குது.
நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே வந்து இதை பார்த்து கற்றுக்கோங்க. இதில் வீடியோலாம் ப்ராப்பராக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதை பற்றி சொல்லியாச்சு. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும், அப்ளிகேஷனை ஸ்போர்ட்ஸ் மோட் எப்படி செட் பண்ணணும், மேனுவலில் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவைப்படாது. எப்படி இதை வந்து கான்ஃபிகர் பண்ணுறங்கிறத பற்றி சேர்த்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலில் வந்து கேமரா சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இது வந்து கட் பண்ணிக்கலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து எல்லா செட்டிங்ஸையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி இதை பேர் பண்ணணும். நீங்கள் மேக்ஸிமம் மொபைலில் ஸ்டார்டிங்கில் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஆன் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேமரா சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா பேர் பண்ண சொல்லும், ஸ்கேன் ஆகிக்கிட்டு இருக்கும். நீங்கள் இது ஆன் பண்ணணும். இது ஆன் பண்ண முன்னாடி இந்த ஃபோனை மாட்டிக்கோங்க. ஓகேவா? அதிலே உங்களுக்கு செட்டப் உண்டு. இதிலே கேமரா டேஷன் எங்கிட்ட கொடுக்கணும் இருக்கும். கேமரா டேஷன் அந்த பக்கம் பார்த்தா கொடுத்துக்கணும். இப்போ நான் மாட்டுறேன். நீங்கள் இந்த கேமரா பெரிய கேமரா மாட்டுறதுல அந்த செட் பண்ணி ஸ்டடி மோட் செட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் இது தேவையில்லை. இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அது வாட்டுக்கு அங்கிட்டு கிட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். தலையை தொங்கப்பட்ட கோழி மாதிரி இருக்கும். டக்குன்னு இந்த மோடு பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தலை அண்ணா தானாயிருவாப்பில் பாட்டாருப்பில். ரைட்டு, ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். நீங்கள் இந்த இடத்துல உங்கள் டிஸ்பிளே பேர் வந்துடும். சரிங்க, அப்படியே காமிங்க. திரும்படா. ஐயோ, கேமரா வந்துருச்சா? இந்த பக்கம் இங்கிட்டு வரணும் தலைவா, அடப்பாவி. இந்த பக்கம் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த மோடில் இருக்கும். மெனி ஆஃப் மோட்ஸ் இதிலே இருக்குது. ஸ்டடி மோடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு வருஷம் காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் என்னென்ன மோட்ஸ் எல்லாம் செட்டப்லாம் காமிச்சிருப்பேன் நான். இப்போ அப்படி திருப்பினேன் அப்படின்னா காமிக்கும் செட்டப்ஸ் எல்லாமே. பேர் பண்ணிவிட்டு எந்த பக்கம் ஆட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து செட்டப் ரொம்ப காப்பிடணும். இது அப்படியே வந்துடுறேன். கொஞ்சம் அப்படியே விட்டு ரிவர்ஸில் வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து கார்டு ஃபுல்லா இல்லை, ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் இதில் 999 அப்படியே நின்றுட்டு இருக்கு. அது பிரச்சனை இல்லை, விட்டுரு. ஓகே, இப்போ வந்து இது எப்படி நம்ம செட் பண்ணியாச்சு, இப்போ லாக் பண்ணியாச்சு. அந்த கேமரா எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாக் பிடிக்கும் போது இந்த இது பிடிச்சிக்கணும். அந்த கேமரா வந்து இந்த ரெட் கலர் ஆரோமாக இருக்கும், அந்த பக்கம் தான் கேமரா இருக்கணும். மாற்றி வச்சிட்டிங்கன்னா மாற்றி போயிடுவீங்க. ஓகேவா? இந்த பக்கம் தான் இருக்கணும். அது ரெட் கலர் ஆரோமாக இருக்குது, பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோடு பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா மொபைல் ஆன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனையும் கேமராவையும் பேர் பண்ணணும். அதாவது ஃபோனையும் இந்த கிம்பிளையும் பேர் பண்ணணும். அதுபடி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி உங்களோட இருக்கிற கேமரா மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம் தேவையில்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஜேயில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, டிஎஸ்எல்ஆர் கேமரா ஆட் பண்ணுறதுக்கு எப்பயுமே உங்களுக்கு வந்து இது தேவைப்படும். இந்த மாதிரி இடத்துல பேர் பண்ணுறதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக் பேர் ஆயிரும். நீங்கள் பேர் ஆகணும்னா நீங்களே பேர் பண்ணிக்கலாம். பேர் ஆயிடுச்சு. பண்ணிட்டீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆயிரும். கேமரா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேமரா நார்மலாக எப்பயும் போல தான் இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணாலும் இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இதில் ரெக்கார்ட் பட்டன் இதிலே உண்டு. ரெக்கார்ட் பண்ணி கேமராவுக்கு இருக்குது. இது டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ மோடுக்கு மாறி இருக்கணும். லாங் ப்ரெஸ்ஸா? ரைட்டு. ஓஹோ ஸ்டாப். இப்போ என்ன பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது விடாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்குது. கீழே மோடை ஒன் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ டு ஆடியோ, வீடியோ டு இமேஜ் அது மாறிக்கிறது. அதுக்கப்புறம் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் டு போர்ட்ரேட்டு. ஓகேவா? அது அந்த மாதிரி செட் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாண்ட் பை மோடு போயிடும். அதுக்கப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பை மோடு. இது வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதாவது இந்த பேன் மோடு, டில்டு மோடு எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த சைடு பொறுமையாக வரும். ஓகேவா? சப்போஸ் நான் இப்படி செட்டாக இருந்த நான் வந்து இப்படி இருக்குது, எனக்கு வந்து அது நேராக இருக்குது அப்படின்னா அந்த இதை நீங்கள் கீழே பார்க்கணும் அப்படின்னா பின்னாடி உள்ளதாக ட்ரிகர் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிறோம். அதாவது அதுக்கு நேராக எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக நேராக எடுத்துக்கிச்சா, அந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணுறதை ஜூம் இன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா இப்படி இதை வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். அந்த சைடில் இருக்குது. மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் பண்ணால் ஒரு ப்ளஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோட் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வேறு எந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அப்படின்னா எனக்கு இப்படி இருக்குது அப்படியே நிப்பாட்டி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இடத்துல மூவ் ஆக இப்போ திரும்பினா இப்படி திரும்ப போதில்லை அப்படி எனக்கு அதாவது ஸ்டெட்டாக இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா
இல்லை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு அதே இடத்துல இருக்கும். நீங்கள் எப்படி மூவ் பண்ணாலும் மூவ் ஆகாது, அதே இடத்துல மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஓவர் ப்ராக்கெட்டத்தனமாக அப்படியே சுற்றி அடிச்சு பண்ணீங்க அப்படின்னா அப்படியே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து தலைக்கு இருக்கிறாயிரம் அவன் வந்துட்டுருவாப்புல. பார்த்தீங்களா, அப்படியே இருப்பாப்புல. இந்த ஆட்டம் ஆடக்கூடாது. இந்த எப்படி அப்போ மண்டை கசாயம் டக்குன்னு ஆட்டி இந்த வந்துட்டாப்புல. வாங்க 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 நேராக வரும். ரைட்டு. அப்படி மண்டை கசாயம் கொஞ்சம் திரும்பி அப்படி அடிச்சுட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிடுங்க, டக்காரம் வந்துட்டுருவாப்புல. ஓகே, இவ்வளோ தான் ஓவரால். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆஃப் பண்ணிடுவோமா? நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ண நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சார்ஜிங் போட்டு சைட்லேயே இருக்குது, அதையும் சொல்ல மறந்துட்டேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகேவா? இதாக இருக்குது. நீங்கள் வாட்டுக்கு ரிமூவ் பண்ணுறது டப்பாலும் இழுத்து மாட்டுறதுன்னா கையோடு வந்துடும், கபாலம் முடிஞ்சிடும். சரியா? நீங்கள் அதை பார்த்து தான் பண்ணணும். ஓகே, வேறு மற்றபடி எதுவுமே இல்லை. சார்ஜிங் ஹவர்ஸு 15 ஹவர்ஸ் பேக்கப்பு யூசேஜ் சொல்கிறாங்க. 15 ஹவர்ஸ் பேக்கப் நிற்கும். ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் பண்ண நல்லாயிருக்கு, ரொம்பவே இருக்குது, பரவாயில்ல. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தலை சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. இதோட சில ஷார்ட்ஸை வந்து பேக்கில் போடுறேன், பார்த்துருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.